வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு உண்டான குக்கிங்கில் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காய் எடுத்துட்டு இருக்கேன். பர்வல்னு சொல்லிட்டு நார்த் ஈஸ்டர்ன் சைட்லலாம் வந்து, அதாவது இந்த ஒரிசா, பீகார், அஸ்ஸாம் இங்கெல்லாம் வந்து அந்த காய் ரொம்ப யூஸ் பண்ணுறான். இப்ப நான் ஆஃப்லேட் நான் பெங்களூர்ல அந்த காய் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி கடைகள்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த காய் வந்து இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த எலிஃபென்ட் ஃபுட் யாம்னு வந்து சேனைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த காய் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஒரு கோலா உருண்டை மாதிரி பண்ணி. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தியான, அட் த சேம் டைம் கொஞ்சம் கஷ்டமான தளிகை தான். ஏன்னா ப்ராசஸ் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். பட் டெஃபினட்டா தனித்தனியா நீங்க வேற ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல நீங்க பண்ணிக்கலாம். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே தயவு செய்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்கோ. நல்ல காய் வந்து வதங்கி சாஃப்டா ஆயிடுச்சு. வேக வச்ச பாசிப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதான். இந்த காய் பார்த்தேன் அப்படின்னாக்கா கோவக்காய்க்கு அக்கா மாதிரி இருக்கு, புடலங்காய்க்கு தங்க மாதிரி இருக்கு. இதை இங்கிலீஷ்ல பாயிண்டட் கார்டன் சொல்றா. நல்ல ஃபர்ஸ்ட் 2 போட்ட உரண்டை பாருங்க, அலண்டே போகல, அழகா செவந்த கலர்ல வருது. அடுப்பு பார்த்தீங்கன்னா சின்னதுலயே தான் இருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இன்னும் கடைசியா கொஞ்சோண்டு தான் இருக்கு. வத்த குழம்புல வந்து அதை போட்டுக்கலாம். ஒரு ஃபியூ உருண்டைகள் மாத்திரம் இந்த மாதிரி ஜென்ட்லா. இன்னைக்கு உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் இதுதான். இது எலிஃபெண்ட் ஃபுட் யாம் இல்லைன்னா சேனைக்கிழங்கு. எவ்ரி டைம் இது நான் பண்ணுறச்செல்லாம் கிழங்கு பேர் மாற்றி மாற்றி எல்லாரும் கீழே கமெண்ட்ஸில் வருது. எனக்கு தெரிஞ்சு இது சேனைக்கிழங்கு இப்படி இருக்கும், கட் பண்ணி வாங்கினது. அதுக்கப்புறமா ஈரைக்காய் எடுத்துட்டுருக்கேன், பீர்க்கங்காய். ஸோ இதெல்லாம் வச்சு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தேன் அப்படின்னாக்கா நான் வந்து வானொலியில் எண்ணெய் போட்டுருக்கேன். இது வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு ஈரைக்காய் வச்சு ஒரு கூட்டு இல்லைன்னா பருப்பு மசியல் எது வேணால் வச்சுக்கலாம் நம்ம பேரை. ஸோ அது பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம சாத்துக்கும் தொட்டுக்கலாம், சாத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ராத்திரி சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீர்க்க பண்ணினாலும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சுட்டுருக்கு. நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்பை தாளிச்சிக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறமா சோம்பு வச்சுட்டுருக்கேன். குழம்பு பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். மஞ்சப்பொடி, அப்புறமா கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி, ஒரு ஃபுல் ஈரைக்காய் எடுத்துட்டுருக்கேன். பாசிப்பருப்பை வேக போட்டு எடுத்துட்டுருக்கேன். கடைசியாக மேலே தூவுறதுக்கு தேங்காய், பெருங்காயம், உப்பு இருக்குது. ஸோ இதுதான், இது பொரியட்டும். பருப்பு பார்த்தேன்னா செவக்க ஆரம்பிச்சுட்டு கடுகுமே பொரிய ஆரம்பிக்கிறது. இப்போ நான் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய தலிகையில் சோம்பு நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறது ஜாஸ்தி இருக்கும். காரணம் என்னென்னா ஒரு நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட். யாருக்கெல்லாம் நெஞ்செரிச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ, ப்ளோட்டிங் ஜாஸ்தி இருக்கோ, கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக இதை சேர்த்துக்கோங்க. பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொத்தமல்லியை கடைசியாக தானே கார்னிஷிங் போடுவோம். ஃபஸ்ட்டே இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தண்டோடு சேர்த்துக்கோங்க. தண்டில் உள்ள அந்த ஜூசினஸ் ஒரு யூனிக் டேஸ்ட்டை கொடுக்கும். இது நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வதங்கி எடுத்து, அதே போல் தண்டும் வதங்கியிருக்கு. நம்ம இப்போ வெங்காயம், தக்காளி 2த்தையும் போட்டு அப்படியே ப்ரௌன் கலராலாம் வதங்கணுன்றது கிடையாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு தக்காளியும் கொஞ்சம் வதங்கி எடுத்தோம் அப்படின்னாக்கா அடுத்தாப்பில் நம்ம பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாக்கா சீக்கிரமாக வதங்கும். ஒரு 50% வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. நான் இப்போ குழம்பு பொடி, மஞ்சள் பொடி 2த்தையுமே போட்டுக்கிறேன். ரொம்ப குழம்பு பொடி போடலை. நம்ம ஜென்ரலாக குழம்புக்கு ஜாஸ்தி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் குழம்பு பொடியே போட்டுட்டேன். அதுவே நல்ல வாசனையாக இருக்கும் இதுக்கு.
இப்போ நம்ம பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் வந்து சீக்கிரமாக வதங்கிடும், ஒரு மாதிரி குன்னி போயிடும், அப்படியே சாஃப்டாகிடும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும், தண்ணி விட வேண்டாம். இதுலேயே கொஞ்சம் நேரம் கழித்து தக்காளி இதுலேருந்துலாம் தண்ணி வர ஆரம்பிக்கும். பருப்பு வேறு ஆட் பண்ணணும் இல்லையா, ஸோ இப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தேன்னாக்கா நல்ல காய் வந்து வதங்கி சாஃப்டாக ஆகிடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்ச பாசிப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். கெட்டியாகவும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஜலங்குத்தி நீர்க்கவும் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு வேணுமோ இருக்குமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் ஒரு தடவை இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ தட் பருப்பு கொதிக்கிறச்ச வேணும்னா ஏதாவது ஆட் பண்ணினா கூட கரெக்டான பச்சை வாசனை இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு எடுத்துனாக்கா தேங்காய் போட்டு இறக்க வேண்டிதான். ஆல்ரெடி நல்லா வதக்கரைச்சியாக நிறைய கொத்தமல்லி தழை போட்டு அந்த வாசனை இறங்குற மாதிரி வதக்கியிருக்கோம். ஸோ இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தேங்காய் பூ போட்டு கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு இது வந்து ஈரைக்காய் பாசிப்பருப்பு கூட்டு வந்து நமக்கு ரெடியாக எடுத்து, இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் அண்ட் பருவல்னு இந்த அஸ்ஸாம் ஒரிசா இந்த சைட்லலாம் யூஸ் பண்ணுற ஒரு காய். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. நான் நெட்டில் வந்து இந்த ஒரிசா புண்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணுறத பார்க்குறேன். ஸோ இந்த தடவை நான் அதை பார்த்தேன், அதை வாங்கின்னு வந்து இப்போ ஒரு காய் பண்ணலான்னு அடுத்தது பண்ணி காட்டுறேன். நம்ம காய் பண்ணுறதுக்கு வானொலி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், அதுக்குண்டான பொடியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். என்னென்ன எடுத்துட்டுருக்கேன்னு பார்த்தாக்கா, தனியா 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், காரம் அவாவாளுக்கு தகுந்தாப்பில். இதை கம்ப்ளீட்டாக ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். இது எண்ணெய் குத்த வேண்டாம். கொஞ்சம் பொரியட்டும். பருப்புகள்லாம் நல்லா செவக்க லேசாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமாகவே போட்டுக்கலாம். சப்போஸ் கொப்பரை வேணும்னா கொப்பரை போட்டுக்கலாம். நான் ஃப்ரெஷ் தேங்காய் தான் கடைசியாக போட போகிறேன், அதனால் இதில் நான் தேங்காய் ஆட் பண்ணலை. இதை நல்லா செவக்க வறுத்துன்ட்டு இதை வந்து ஒரு ட்ரை பவுடராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம். நான் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். காய் வதக்கரைச்ச நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம், இதில் போட வேண்டாம். இதை நம்ம இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 8 ஊருக்கு மணக்கும் போல் இருக்குது, வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த காய் பார்த்தேன் அப்படின்னாக்கா கோவக்காய்க்கு அக்கா மாதிரி இருக்குது, புடலங்காய்க்கு தங்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஒரிசா புண்கள்லாம் சொல்கிறது 2 டேஸ்ட் மாதிரியுமே இருக்காது. இதை இங்கிலீஷில் பாயிண்டட் கார்டுன்னு சொல்கிறா. இப்போ கட் பண்ணி பார்த்தாக்கா உள்ளுக்குள்ளே இந்த பாவக்காய்க்கெலாம் இருக்கும் இல்லையா, ஈவன் புடலங்காய்க்கு கூட இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வெளியில் இப்படி எடுத்துட்டு நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறா. ஸோ நம்ம எப்படி வந்து இப்போ கத்திரிக்காயை நீட்டாக கட் பண்ணின்னு இருக்கோமோ அதே மாதிரியே இதை கட் பண்ணி அப்புறமா காமிக்கிறேன். ஸோ வானலியில் எண்ணெயை வச்சுட்டேன், பொடி ரெடி பண்ணின்ட்டேன், காய் இந்த 2 எடுத்துட்டேன். ஐ திங்க் எல்லோவாக இருக்கிற காய் வந்து கொஞ்சம் பழுத்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்கிற காயின்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பை தாளிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பர்வல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்னு, பட் இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இது நம்ம ஊரில் கிடைக்காத காய்கறின்றதுனால ரொம்ப யாரும் யூசேஜ் பண்ணுறதில்ல. இங்கே உள்ள பெங்களூரில் உள்ள சில
பீப்புளாக இருப்பா இல்லையா, நார்த் ஈஸ்ட்டு சைட்லேருந்து வந்தவா, அவளுக்கு தேவைக்கோசரம் கொண்டு வரான்னு நினைக்கிறேன். நான் இது ஸ்டார் பஜாரில் வாங்கினேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது இந்த காய். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பரவாயில்லன்னு தான் வாங்கின்னு வந்தேன். கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு உப்பு போட்டுக்கலாம். ஒரு தடவை இந்த காய் ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எங்கள் ஆத்துக்காரெலாம் வந்து என்ன நான் ட்ரை பண்ணி கொடுத்தாலுமே, நான் கல்யாணம் ஆன காலத்துலேருந்தே நான் பார்த்துட்டுருக்கேன், சேஃபாக எனக்கு இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், ட்ரையே பண்ண மாட்டேன்னு சில பீப்புளெலாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஸ்டாண்டர்டாக எனக்கு சேஃபாக இருக்கிறதே கொடு, வேறு எதுவுமே நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு. இவர் அந்த விதத்தில் நான் நிஜமாகவே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, இது எப்படி வரும் அது எப்படி வரும், நிறைய ட்ரையல் அண்ட் எரர்லாம் நிறையா பார்க்குற ஆள் அப்படின்னு இருக்கும்போதே நான் தளிகை பண்ணி கொடுத்தேன்னா எல்லாமே அட் த எண்டு பார்த்தேன்னா நான் ரொம்ப கேவலமாலாம் கண்டிப்பாக சமைக்க மாட்டேன். ஓரளவுக்கு நன்னாவே சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டியாக தான் பண்ணுவேன். அந்த கான்ஃபிடென்ஸாக என்னன்னு தெரியல. இவர் வந்து இதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு வேணவே வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். இந்த காய் வாங்கின போது கூட ஒய் நாட் ட்ரை அப்படின்னு தான் சொன்னார். ஸோ இப்போ உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம இதை வந்து மூடி போட்டு வைக்கலாம், கொஞ்சம் வேகணும். ஸோ நம்ம இப்போ காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு வெந்துடுத்து காய். நம்ம என்ன பண்ணலாம், இந்த பவுடர் அரைச்சி வச்சோம் இல்லையா, இதை போட்டுடலாம். நம்ம கத்திரிக்காயெலாம் பொடி போட்ட கரமது இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் தான் இருக்க போகிறதுன்னு நினைக்கிறேன். பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா எந்த காயாக இருந்தாலும் அது நம்பாத ஸ்டைலுக்கு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி தான் இருக்கும். அவள் என்ன பண்ணுறா, ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு கப்பு ஜலத்தில் வந்து மஞ்சப்பொடி, காரப்பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் கரைச்சின்ட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச கையோடு அந்த கரைச்சதை அதில் குத்தின்ட்டு இந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பரவல் எல்லாத்தையும் போட்டு வதக்கி கொஞ்சமாக ஜலம் குத்தி, அந்த ஜலம் வந்து வத்துறது இல்லை, கொஞ்சம் இருக்கும், அந்த அது அப்படியே ஒரு பவுலில் போட்டு, ஒரு சாதம் ஒரு பவுலில் வச்சுக்கிறா. அந்த கொஞ்சம் ஜலங்கலந்து அந்த காயை தனியாக ஒரு கப்பில் வச்சு சாப்பிட்றா. அதில் போட்டுலாம் அப்படி சாப்பிட்றதில்ல. ஸோ அவள் ஸ்டைல் அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது செட் ஆகாதுன்னு எனக்கு தோணித்து. அதனால் நான் என் ஸ்டைலுக்கு இதை மாற்றிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மசாலா அந்த காய்க்குள்ளே இறங்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டிதான். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுத்து. தேங்காயை ஆட் பண்ணிட்டுலாம். நல்ல அந்த பொடி ஃபஸ்ட் கிளாஸ் வாசனை, நெடி ஏறுறது, தும்பலும் இரும்பலுமா. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இல்லையா காய் பார்க்குறதுக்கு. ஸோ நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுறேன். அடுத்தாப்பில் நான் வந்து அந்த சேனைக்கிழங்கு கோலா உருண்டையை பண்ணி ஒரு மெந்திய குழம்புல போட போகிறேன். அடுத்தது அதை பார்க்கலாம். நம்ம இப்போ சேனைக்கிழங்கு கோலா உருண்டை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி போட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு சோம்பு, அதாவது 1 டீஸ்பூன் சோம்பு. அதுக்கப்புறமா 1 கப்பு சின்ன வெங்காயம் தோல் உரித்தது, ஒரு 5-6 வெங்காயம், கொத்தமல்லி தழை, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு. இதுக்கப்புறமா இதை வந்து தண்ணி விடாமல் அரைச்சுன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கிழங்கை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கை இப்போ பார்த்தோம்னா ஒரு 85% அரைச்சிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக இதை வந்து நல்லா சீவிட்டு போட்டேன்னா நல்லா அரைப்படும். எனக்கு இன்றைக்கி டைமே இல்லை, மணி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் இதை எப்படியே பொடி பொடியாக கட் பண்ணின்னு இருக்கேன். உப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் போட்ட உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு எனக்கு தோன்றுறது, அளவு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ
இதை வந்து தனியாக உருண்டையாக ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் பண்ணுற மாதிரி உருண்டை குழம்பு, அதாவது குழம்புல மெந்திய குழம்பு பண்ணி அந்த உருண்டையை ஜஸ்ட்டு பிஃபோர் ஒரு 1/2 hour பிஃபோர் குழம்புல வந்து அந்த உருண்டையை போட்டுட்டு எல்லாம் ஊறிட்டு அந்த புளிப்போடு சாப்பிட்றச்ச இன்னும் ரொம்ப எம்மியாக இருக்கும். இதை இப்போ அரைச்சிடலாம். ஸோ நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக உருண்டையாக வரத்துக்கு இல்லை அப்படின்னாக்க பேசாமல் இந்த மாதிரி கிள்ளி போட்டு கூட பண்ணலாம். முடியும்னாக்க சின்னதாக உருட்டி போடுங்க. இந்த மாதிரி சின்ன சைஸில் உருட்டி போட்டாக்கா உள்ளே நல்லா வேகும். இப்போ எண்ணெயை வந்து வானலியில் வச்சுன்ட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறமா அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு உருட்டி போடுங்க, அலண்டு போகாமல் இருக்கும். அரைச்சதையும் பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுன்ட்டேன். கொஞ்சம் லேசாக இப்போ பார்த்தாலே புகை வர ஆரம்பிக்கிறது. நம்ம இப்போ அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். சின்ன உருண்டையாக ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 போடுங்க, ரொம்ப போடாதீங்க. சின்னது பண்ணிட்டு அப்புறமா அந்த உருண்டை எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு தென் அடுத்த உருண்டை போடலாம். கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு 2 போட்ட உருண்டை பாருங்க, அலண்டே போகலை, அழகாக செவந்த கலரில் வருது. அடுப்பு பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சிட்டு கடைசியாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட்டு இன்னும் கடைசியாக கொஞ்சோண்டு தான் இருக்குது. இது ஒரு ஈடு பொரிஞ்சின்னு இருக்குது. ஒரு இங்கே கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சு சீக்கிரம் முடிச்சிடலான்னு நினச்சேன். பெருசாக வச்சேன்னா இந்த மாதிரி அலண்டு போக ஆரம்பிக்கும். அழகாக இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் வரணுன்னா கண்டிப்பாக அவசரப்படாமல் சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ அடுத்த ஈடெல்லாம் பாருங்க நீட்டாக வருது. நடுவில் கொஞ்சம் பெருசு பண்ணலான்னு பண்ணால் அலண்டு போக ஆரம்பிச்சுது. ஸோ எப்பயுமே சின்னதாக வச்சு பண்ணுங்க. நம்ம இப்போ அடுத்த அடுப்பில் வந்து இது ஒரு பிளெயின் குழம்பு ஒன்று பண்ணிட்டுலாம். ஸோ தட் இதை பொரித்து அதை அதில் போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் மிக்சியில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளியும் அதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா குழம்பு பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் குழம்பு பொடி போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடியும் போட்டுடுறேன். இதுக்குண்டான கல் உப்பு, எல்லாத்தையுமே நான் இதை வந்து கொஞ்சம் ஜலம் ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ அந்த அரைச்சது எதுக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த உருண்டை வந்து அந்த குழம்பு இழுத்துண்டா கூட நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றுமே குழம்பே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கோசரம் தான் அந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்க இருக்கட்டும்னு அரைச்சின்னு இருக்கேன். நான் வானலியில் இப்போ நல்லெண்ணெய் போட்டுருக்கேன். கடுகு, வெந்தயம், ஜீரகம் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பொரியட்டும். கடுகு வெந்தயம் பொரிஞ்சு சவக்க ஆரம்பிச்சுடுத்து பெருங்காயம் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இதுலேயும் கொஞ்சமாக ஜலம் நம்ம கொஞ்சம் குத்திட்டு இதோடு ஆட் பண்ணிட்டுடலாம். இது ஒரு கொதி வந்த கையோட புளி ஜலம் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம புளி ஜலம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றுமே கிடையாது, வெறும் இந்த அரைச்சி விட்ட தக்காளி, வெங்காயம், பூண்டு கிண்டு எதுவுமே போடலை நான். புளிப்பு பார்த்துக்கோங்க. சப்போஸ் ரொம்ப புளிப்பு தெரிஞ்சதுன்னா ஒரு சின்ன கட்டி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு இது நல்லா கொதிச்சுடுத்து அப்படின்னாக்கா ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொத்தமல்லி தழை போட்டு அந்த உருண்டையை இதில் போட வேண்டியதான். ஸோ புளிக்குழம்புன்றதுனால ஒரு சின்ன கட்டி வெல்லம் போட்டுடலாம். இதுவும் நல்லா கரைஞ்சுடுத்து அப்படின்னாக்கா இதுலேருந்து ஒரு ஆறட்டும். கொஞ்சம் அந்த இது பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த உருண்டையை மட்டும் அதுக்குள்ளே போட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 hour பிஃபோர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம அதை போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா கரைஞ்சிடும். இன்னைக்கு உண்டான தளிகை நமக்கு சுட சுட ரெடியாக எடுத்து பார்த்து எல்லாம் சாதம் இருக்குது. அந்த பர்வல் அண்டு கத்திரிக்காய் போட்ட ஒரு பொடி போட்டு ஒரு காய் பண்ணியிருக்கேன். அதே போல் இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த சேனைக்கிழங்கு கோலா உருண்டை. அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிளெயின் வத்த குழம்புல வந்து அதை போட்டுக்கலாம். இது வந்து ஈரைக்காய், தட் இஸ் பீர்க்கங்காய்
பாசிப்பருப்பு கூட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் ஒரு ஃபியூ உருண்டைகள் மாத்திரம் இந்த மாதிரி ஜென்டலாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டுட்டேல் அப்படின்னாக்கா அந்த புளிப்பு அதில் இறங்கி ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு உண்டான தலிகை பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.